வணக்கம். டேப் ஆன்லைன் படிப்பகம் திறனறிதல் அப்படின்னு டெஸ்ட் நம்ம குரூப் 1 ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது டேப் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1ல நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு மாடல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஓவரால் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எப்படி கொஷின் கேட்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். ஸோ அது டெஸ்ட் 6க்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம இது பண்ணி போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஈவினிங் வந்து 6 PM வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது யூடியூப்ல வரும். அதுக்கப்புறம் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் ஆகும். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அதில் யார் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கா, நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, டெஸ்ட் 6ல் உங்களுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஓவரால் 50 கொஷின்ஸ். அது 50க்கு அவுட் ஆஃப் 47 எடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் எடுத்திருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் விக்னேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் சேம் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 50 அவுட் ஆஃப் 45. அதுக்கப்புறம் தேர்ட் மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகேஷ். இவர் வந்து 50 அவுட் ஆஃப் 44 எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரேவதி மேடம் அவங்களும் 50 அவுட் ஆஃப் 44. ஓகேங்களா? அவங்களும் தேர்ட் ரேங்க் தான். அகிலா மேடம் எடுத்திருக்காங்க, அவங்க 50 அவுட் ஆஃப் 44. அவங்களும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் பார்க்கும்போது குரூப் 1ல கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் அதை அட்டன் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருன்னா குரூப் 1 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.